ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆண்டவர் யாத்திராகம புஸ்தகத்தில் 24 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். நம் ஆண்டவராய் இயேசு நாம் இருக்கிற இடத்திலே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மற்ற பிற மதத்தினர்களோ தெய்வம் எங்கே இருக்குதோ அங்கே மனிதன் கடந்து போவான். ஆனால் இங்கேயோ மனிதன் எங்கே இருக்கிறானோ அங்கே தெய்வம் கடந்து வருகிறான். பெரிய அரசு அதிகாரிகளோ உயர் அதிகாரிகளோ அல்லது யாரோ இருந்தாலும் சரி, உயர் மட்டத்தில் இருக்கிறவர்களை நாம் தேடி போனால்தான் நமக்கு நன்மைகளை கிடைக்கும். ஆனால் உயர் மட்டத்தில் வானத்தையும் பூமியும் படைத்த இந்த தெய்வன் அவரே சொல்கிறார், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்புக்குரியவர்களே, அதே போல தான் இந்த ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், அவர் மனித குலமாய் இந்த பூமிக்கு அவரே வந்தார், மனிதனை தேடி வந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் நீ யாராகிலும் இருந்தாலும் சரி, இந்த ஆண்டவர் உன்னை தேடி வந்து உன்னை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். லூக்கா புஸ்தகத்தில் 19:5 ஆண்டவருக்கு மரத்திற்கு கீழே ஆண்டவர் சொல்லுகிறார், சகைவே நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டிற்குள் நான் பிரவேசிக்கட்டும் என்று சொல்கிறார். ஆண்டவர் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த வீட்டிற்கு அவன் சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கொண்ட உடனே அந்த வீட்டிற்கு ஆண்டவர் சொல்கிறார், இங்கே உனக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்கிறார். தேடி சகைவு ரட்சிப்பை தேடி போகவில்லை, ஆனால் ரட்சிப்பு வீட்டுக்கு தேடி ஆண்டவர் தந்தார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, ரட்சிப்பு விலையேற பெற்றது. இந்த ரட்சிப்பை இயேசு சகைவன் வீட்டிற்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார். அதே போல் பேதுருடைய லூக்கா புஸ்தகம் 4:38 பார்க்கிறோம். லூக்கா புஸ்தகம் 4:38 பார்க்கிறோம். இந்த பேதுருடைய மாமி வீட்டில் சுகவீனமாக இருக்கும் பொழுது இயேசு வீட்டிற்கு சுகத்தை கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளாகிலும் யாராகிலும் நீ இருப்பீர்களானால் இந்த ஆண்டவராக இயேசு உன் வீட்டிற்கு உனக்கு சுகத்தை தருவார், உள்ளவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் தேவ மகிமை உனக்குள்ள வரப்போகிறது. கர்த்தர் உனக்கு ஆசீர்வதிக்க போகிறார். வேத வசனம் சொல்லுகிறது, லூக்கா புஸ்தகம் 7:3 ஆண்டவர் என் வேலைக்காரனை சுகமாக்கும் என்று ஒரு ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான். அதே போல ஆண்டவர் சொல்கிறார், போய் ஆண்டவரை நான் உன்னை சுகமாக்குவேன் என்று சொல்கிறார். அதே போல் லூக்கா புத்தகம் 8:42-55 சொல்லப்படுகிறது, ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்தில் நீர் என் வீட்டுக்கு என் மகளை நீர் குணமாக்க வேண்டும் என்று சொல்கிறான். அதே போல வீட்டுக்கு அங்கே உயிரடைந்து போன உயிரை திரும்ப கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, கர்த்தர் சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, இந்த நாளிலும் தேவ மகிமை உனக்குள்ள கடந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறது. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற அருமையான சகோதரனே, ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். எந்த தெய்வமானாலும் ஆசீர்வதிப்பதில்லை. நீ தெய்வம் இருக்கிற இடத்துல போய் தான் சில காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் இந்த தெய்வம் உன்னை தேடியே வருகிறது. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் உன்னை தேடி வந்த இந்த இயேசுவுக்கு நீ இடம் கொடுப்பாயா? இந்த இயேசு உன்னை ரட்சிக்கிறவர், இந்த இயேசு உனக்கு சுகம் கொடுக்கிறவர், இந்த இயேசு உன்னை உயிரடைய செய்ய வைக்கிறவர். இந்த நாளில் நீ மனவேதனையோடு கூட இருக்கிறாயா? உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனே, நம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படுத்தும், அற்புதங்களை செய்யும். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதித்து போல இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல். பெரிய காரியம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.